ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். ம் கல்யாணம் ம் ஆனதுல இருந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷத்துல இருந்து நான் சந்தோஷமா ஏதோ எப்பயோ ஒரு டைம் இருப்போம். அதுக்கப்புறம் சந்தோஷமா இல்லன்றதே இல்ல மேடம். நானு ம் ம் ஏதோ எனக்கு என்ன தெரியுதுன்னு அதான் நான் சொன்னேன் இல்ல மேடம். அந்த இடத்துல கூட சொன்னது அதான் மேடம். நான் ம் உங்க கிட்ட வர்றேன்னு சொன்னது கரெக்டா. அந்த இது வரான்னு சொன்னதுல இருந்து கொஞ்சம் அப்படி ரிலீஃப் ஆயிருக்கு மேடம். ம் 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 ரொம்ப ப்ராப்ளம் மேடம். இந்த டிப்ரெஷன்னால ஏகப்பட்ட இந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நிறைய டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு 2-3 டைம் ம் இதாயிட்டேன் மேடம். ஹெல்த் நல்லா ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. நீங்க நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத விடுங்க. அதான் மேடம். இனிமேல் எல்லாம் அவ்வளவுதான், ப்ராப்ளமே இல்ல. ஆமா, ப்ராப்ளமே கொஞ்சம் இல்ல, எல்லாமே பரவாயில்ல மேடம். எவ்வளவுதான் சரியாயிடுச்சு. நானே சந்தோஷமா குளிக்கணும்னு கூட நான் ரொம்ப யோசனை பண்ணி, ஐயா நாளைக்கு குளிச்சுக்கலாம், அடுத்த நாளைக்கு குளிச்சுக்கலாம், அது குளிக்கிறது கூட பாத்திங் பண்றது கூட யோசனை பண்ணுவேன் மேடம். அந்த அளவுக்கு நான் சோம்பேறித்தனம், அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகி ம் சூசைடு ஒரு டைம் 10 டேப்லெட் சாப்பிட்டேன் மேடம். போயிடலாம் வேணான்ட்டு. ப்ராப்ளம், லேண்ட் ப்ராப்ளம், சொத்து ப்ராப்ளம், ம் ம் மனசு ரொம்ப குழப்பிட்டு ஒரு டைம் அது மாதிரி கூட பண்ணிட்டு இருந்தேன் மேடம் நான். ம் ம் அதுக்கப்புறம் எப்படியோ என்னன்னு தெரியல, எந்த கடவுள் புண்ணியத்துல ஒரே டைம்ல அந்த சைக்கட்ரிஸ்ட் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. 10 ம் டேப்லெட் ஒரே டைம் சாப்பிட்டு பார்த்தேன். ம் அது வீட்லயும் சொல்லல, என்னன்னு தெரியல. குளுக்கோஸ் அது இதுன்ட்டு போட்டு காய்ச்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ குணம் ஆயிடுச்சு மேடம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ம் 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 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ம் நிறைய ப்ராப்ளம். வீட்லயே இருக்க கூடாது, எங்கேயாவது போயிடலான்றது கூட நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட, ஒரு 20 நாள் இந்த ஜூலை மாசத்துல அப்படிதான் திங்க் பண்ணிருந்தேன், போயிடலாம் எங்கேயாவது வீட்டை விட்டுன்ட்டு கூட. ம் ம் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் மேடம். அதனாலதான் மேடம் நான் பேஸ்புக் பார்த்து ம் உங்களை இது பண்ணது மேடம், போன் பண்ணது நானு. அதெல்லாமே இப்ப சரியாயிடுச்சு. நீங்க தைரியமா இருங்க. சரி இனிமேல் மேடம். எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. சரி நம்மளால மேடம். செய்யக்கூடியது எதுவுமே இல்லை, அது தானா நடக்கிறது. நம்ம சரி மேடம். தாயோட கருவறையில் இருக்காலே இந்த நேரத்துல இதுதான் நடக்கணும் முடிவானது. இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அப்ப முடிவானது, இப்ப அப்பா முடிவானது இல்ல. முடிவானது. அதனால நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணி கடந்து போக தான் பழகணும். அப்ப அது பெருசா நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னாவே அந்த பிரச்சனை பெருசாகாது. அது நம்ம பெருசாகாது. யோசிச்சு 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 அது மேலும் அதுக்கு வலு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் அதுதான் காரணம். ஸ்ட்ராங் ஓவர் திங்க் ஆகும். பண்ணி பண்ணி ம் பண்ணி என் மைண்ட் ஸ்ரீ, அப்செட் ஆயிடுச்சு பிரச்சனை மேடம். இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஸ்ரீ. கிடையாது. அதான் மேடம். எல்லார் அதான். வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நம்ம சரி அதை மேடம். பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா பெருசா தெரியும், தூரத்துல வச்சு பாருங்க சின்னதா தெரியும். சின்னதான் தெரியும். அவ்வளவுதான், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நமக்கு சரி. கடவுள் புண்ணியத்துல போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, தங்கறதுக்கு வீடு கிடைச்சிருக்கு. இது வீடு கூட கிடைச்சிருக்கு. இல்லாதவங்க எத்தனையோ கோடி பேர் மக்கள் ஆமா. வாழ்ந்துட்டு அது இருக்காங்க. அது 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 அந்த மாதிரி நினைச்சுட்டா ஒண்ணும் இருக்காது மேடம். ஆனா ம் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மேடம். இனிமேல் எல்லாமே அங்க டெஸ்ட்ராயில் பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சரி ஆயிடும் மேடம். இனிமேல் நீங்க மேடம், பாத்துக்குங்க. மேடம் இப்போ இன்னொரு டவுட் கேட்கலான்ட்டு இருந்தேன் மேடம். கடன் பிரச்சனைக்கு இது தீர்வு ஆகுமா மேடம் இது? கடன் ஏற்கனவே வாங்கினதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை எப்படி அடைக்கலாம் அதான் இப்போ அப்படிங்கிறதுக்கான என்னுடையது 7 லட்சம் கடன் இருக்கு மேடம். ம் அதுக்கான வழிமுறைகள் இல்லாம ரொம்ப வருஷமா ஏதாவது கடன் பிரச்சனை. உங்களுக்கு கிடைக்கும், வழிமுறைகள் ஏதாவது கிடைக்கும். நீங்க இப்போ மைண்ட் பிளாங்கா இருக்குல்ல, இப்போ உட்காந்து யோசிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் மேடம். ம் இன்னொன்னு, நானு ஜாபுக்காக ரொம்ப கவர்மெண்ட் வேலை வேணும்னுட்டு பிரைவேட் வேலையில கூட நான் இல்ல, இப்போ விவசாயம் ம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் மேடம். பிரைவேட் ம் வேலையில கொஞ்ச நாளைக்கு போனேன், விட்டுட்டேன், சரியில்லாம ம் அந்த மெயின்டைன் இது கரெக்டான இது இல்லாம ம் கவர்மெண்ட் வேலை வேணும்ட்டு டிஎன்பிசி குரூப் 4 கூட இப்போ எழுதிதான் இருக்கிறேன் மேடம். இப்போ டெட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன் மேடம். இப்போ ஓகே ரீசெண்டா ஓகே, விட்டாங்க படிச்சுட்டு தான் டெட்டு. இருக்கீங்களா? படிச்சுட்டு தான் இருக்கிறேன் மேடம். இது ம் மூலியமா எனக்கு சான்ஸ் கிடைக்குமா மேடம்? எப்படி கண்டிப்பா, மேடம்? உங்களுக்கு மைண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, நீங்க படிங்க, ட்ரை பண்ணுங்க, மாஸ்டர் ப்ரேயர் வைங்க, நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அது மாஸ்டர் பிரேயர்னா எப்படி மேடம்? அது காலையில 5:30 டெஸ்டா இல்ல எப்படி மேடம்? அப்படிலாம் இல்லைங்க, நீங்க எப்போ வேணாலும் மாஸ்டரோட கண்ணை பார்த்து வலது கண்ணை பார்த்து நீங்க ப்ரேயர் வைக்கலாம் ஸ்ரீ. இந்த இது நீங்க அங்க கிடைக்கணும் இந்த. மெடிடேஷன்லயே வச்சுக்கிட்டீங்களா? அங்க வந்தப்ப ஆமா மேடம், வேண்டிக்கிட்டீங்களா? வச்சிருந்தேன் மேடம் நானு. ஓகே, நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறுங்க ஸ்ரீ. அப்படிங்களா மேடம்? ஆமாங்க, அந்த மாதிரி நீங்க வேண்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியாயமாவே அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும் கிடைக்கும். மேடம். எல்லா இதுவும் இப்ப என்னுடைய ம் பிரச்சனை எல்லாம் ஃபர்ஸ்ட் மன பிரச்சனை தீர்வாகணும். ம் ம் செகண்ட் இந்த வேலை கடன் பிரச்சனை, வீட்டுல ம் எல்லாரும் நல்லா இருக்கணும், பிள்ளைகளை ம் நல்லா படிக்க வைக்கணும். எல்லாம் ம் படிக்கிறாங்க, சின்ன 2 பொண்ணு மேடம். நல்லா ம் படிக்கிறாங்க. நல்லா இனிமேல் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ட்டு நான் ஓகே எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு ஓகே, தான் வந்தேன் மேடம் நானு. சரி சரிங்க சார், அவ்வளோதாங்க சார், விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. சரி இனிமேல் மேடம். சரோடி மாஸ்டர் எல்லாருமே பார்த்துக்குவாங்க. சரி நம்மளை மேடம். மீறி ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு, அது அதான் நம்மளை இருக்கு. இயக்கும். ம். அதுல நீங்க நம்பிக்கை வைங்க, நமக்கு சரி நல்லது தான் மேடம். கொடுக்கும். நல்லது நல்லதா எல்லாத்தையும் இருக்கும். கொடுக்கும், கெட்டது ம். எல்லாத்தையும் விளக்கிரும். விளக்கிறோம். அவ்வளவுதான், அந்த ஒரு பாலிசியை மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஆ. உங்களுக்கு எதுவுமே பெருசா நீங்க லைஃப்ல அழட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா ஆ. நம்ம இப்போ ஒரு சக்தி பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டோம், மாஸ்டரோட அனுகிரகத்துக்குள்ள வந்துட்டோம். சரி அப்புறம் மேடம். நம்மளை பாதுகாத்துட்டே இருப்பாங்க.
மேடம் அதுக்கான ப்ரேயர் ஏதாவது இருக்குங்களா? இது ப்ரேயர் மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா மந்திர மேடம்? இப்ப தியானம் குருஜி நீங்க நினைச்சு ஆமா ஜாயின் பண்ணிக்கலாம். மந்திர தியானம் இன்னைக்கு நேத்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அதான். 654 ஃபீஸு. ஆ அது கட்டி நீங்க அந்த மந்திரத்தை கூட நீங்க கத்துக்கிட்டு டெய்லி சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கும். நீங்க அதை கூட நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க அதை கூட டெய்லியும் சொல்லலாம். திங்கட்கிழமைக்கு சொல்லலாம். ஒரு மந்திரம், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு மந்திரம், புதன்கிழமைக்கு ஒரு மந்திரம்னு சொல்லி 7 நாட்களுக்கு 7 மந்திரம் இருக்கு. ஆ, அதை சரி நீங்க மேடம். செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்கர ஆக்டிவேட்லயே இருக்கும். எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ம் கம்ப்ளீட்டா நெகட்டிவே வராது, பாசிட்டிவ் தான் இருக்கும். சரி மேடம். அதை நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை அதான் விட ஒரு நாளைக்கு ஏதோ மெசேஜ் பார்த்தேன் மேடம். ஒரு நாளைக்கு ₹1, ஃபர்ஸ்ட் நாளைக்கு, 2ஆம் நாளைக்கு ₹51 ஆமாங்க ஆமாங்க ஸ்ரீ. அந்த மாதிரி ஆமா இருந்துச்சு ஆமாங்க மேடம். ஆமாங்க ஸ்ரீ, மூணு அதேதான். அதேதான் ம் மெசேஜ் பார்த்தேன் 3 மேடம் நாள் நானு. மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா ₹153. ஆ மந்திரங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா ₹500. அந்த மாதிரி ஆ பிரிச்சிருக்கும். மொத்தமா 10 நாள் ஓன் கிளாஸ் அட்டன் பண்ணா எது தேவைப்படுதோ 650. அது யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். ஆமாங்க ஸ்ரீ. அது ஒரு பேக்கேஜ். பேக்கேஜ். ஆமா. ₹153 கட்டி சேர்ந்துக்கலாம். ₹500 ம் கட்டி மந்திரம் மட்டும் சேர்ந்துக்கலாம். இல்ல ம் ரெண்டுமே சேர்ந்து 10 நாளைக்கு கிளாஸ் ₹654 அது கட்டி என்ன சேர்த்துக்கலாம். டைமிங் மேடம் அது? உங்களுக்கு காலைல 5 மணிக்கு கிளாஸ் கொடுத்தோன்னா அடுத்த நாள் காலைல 5 மணி வரையிலும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஆ 24 மணி நேரம் உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 24 மணி நேரம் வீடியோ கிளாஸ் போட்டுருவீங்களா மேடம் ஆமா அது? ஆமாங்க, வீடியோ தாங்க. ஓஹோ, வீடியோ போட்டு பார்த்துக்கலாம். ஆமா. எப்பனாலும் செஞ்சுக்கலாம். ம் வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கணும். அப்புறமா நீங்க செஞ்சுக்கலாம். அன்னன்னைக்கு ஒண்ணு கிளாஸ் நீங்க அன்னன்னைக்கு பார்த்தா அந்த 10 நாள் கிளாஸ் 10 நாளைக்கு மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். அன்னைக்கு அதான் அந்த 24 ஹவர்ஸ்ல ஆமாங்க. எப்பனாலும் பார்த்துக்கலாம். எப்ப வேணா பாத்துக்கலாம் நீங்க. காலையில 5ல இருந்து மேடம் சாயங்காலம் சாயந்தரம். அடுத்த நாள் காலைல 5 மணி வரலாம். ஓ, அந்த டைம்ல வீடியோ பார்த்துக்கலாம். ம். அப்படி நீங்க எல்லாம் டெட் எல்லாம் எழுது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா மேடம்? எழுதுனேன். எழுதுனீங்களா? டிஆர்பி கூட நான் கிளியர் பண்ணேன். ஆ எனக்கு பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதில் தான் போகணும். பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம ஓஹோ, ஆன்மீகத்துல போய் நம்ம பையனை சரி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட அதான் ஃபோக்கஸிங்கா சொன்னீங்கல்ல இருந்தது. மேடம், எல்லாம் கடவுளுக்கு ஆமா, கடவுள். காசை வச்சுட்டு என் பையனை எதுவும் சரி பண்ண முடியாது. அது அவனுக்கு கரெக்ட் நம்ம தான் ஏதோ மேடம். பாவம் ஆமா ஆமா, செஞ்சனாலதான் அந்த குழந்தை கடவுள் அவனுக்கு. நம்பிக்கை ஆமா இந்த ஆன்மீகத்துல போனா நம்பிக்கை தான் மேடம். ஆமா, அந்த குழந்தைய சரி பண்ணணும், அவ்வளவுதான். ம் அதான் அதுக்காக மேடம். எனக்கு சேவை செய்யறதா எனக்கு பிடிச்சிருக்கு விஷயம். சரி மேடம், ரொம்ப நல்லது. இப்போ நாங்க எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு அது வேல்யூபிளா இருக்கு மேடம் லேண்டு. ம் கொஞ்சம் ம் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போகுது இல்லன்னு இல்ல. ம் அதுக்காக ப்ராப்ளம் வச்சுட்டாங்க மேடம். எல்லாம் கோர்ட்டுக்கு போய் என்ன ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம மைண்டுக்கு ரொம்ப இதாயிடுச்சு மேடம். அப்பல அது இருந்து அதுக்கு முன்னாடி நல்லா தான் எல்லாருக்குமே இருந்தேன். இருக்கதான் செய்யும் ஸ்ரீ. அந்த இதனால எனக்கு மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லன்னா நான் நல்லா தான் படிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தேன் மேடம். முன்னாடி நல்லா தான் இப்பயும் இருந்தேன் ஒரு நான். ப்ராப்ளம் இல்லை, இப்பயும் நல்லா தான் இருக்கீங்க. சரிங்களா? அப்படி சரி முதல்ல மேடம். நினைங்க. அதான் அது மாதிரி இப்ப நானு அதனால ம் தான் நினைச்சிட்டு அங்க வந்துட்டேன். ஒரு 2 மாசமா ஒரு வேலையும் செய்யல மேடம். கிட்டத்தட்ட ம் பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கோயில்ல போய் கேட்டதுக்கு, வாக்கு கேட்டதுக்கு, உனக்கு பேய் இருக்கு. எங்க அண்ணா இறந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் மேல ஆயிடுச்சு. ம் ம் அவர் இறந்ததுனால உனக்கு அத எஃபெக்ட் தான் உனக்கு ஆயிருக்குன்ட்டு கோயில்ல சொல்லிட்டாங்க. ம் தாயத்து மந்திரம் ஏகப்பட்ட ஒரு அதுக்கே ஒரு 10,000 15,000 செலவு பண்ணிருப்பேன். 12,000 செலவு பண்ணிருப்பேன் மேடம் நானு. அதெல்லாமே சரோடியில எடுபடாது ஸ்ரீ. பேய் ஆஹ் பிசாசு மந்திரம் மாயம் எதுவுமே பலிக்காது. அதோட பெரிய சக்தி தான் அது. ஆமா ஆமா, எனக்கு எந்த தாயத்து கட்டினாலும் எனக்கு ஒரு யூஸ் இல்ல மேடம். ம் அதான் சொன்னேன் மேடம் உங்களுக்கு நானு. இது உங்களோட பேசிட்டு ம் நினைச்சிட்டே இருந்த வீடியோஸ் நிறைய பார்த்தேன் மேடம். ஒரு வாரமா எக்கச்சக்கமா பார்த்ததுனால எனக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படி ரிலீஃப் ஆன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ம் ரிலீஃப் ஆயிடுச்சு மேடம். ம் எப்போ ம் நான் வரணும்ட்டு டிசைட் பண்ணிட்டு 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு அனுப்புனானோ அப்பவே ம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு மேடம். ம் உண்மையாவே ம் சொல்றேன், நான் பொய் இல்ல ம் கண்டிப்பா. ம் ம் நான் அங்கேயும் சொன்னது தான், இப்பயும் ம் அதான் மேடம் சொல்றேன். ம் எனக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல மேடம். ஒரு 4-5 நாளா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே ம் ஏதோ பரவாயில்ல மேடம். நான் காலையில சீக்கிரம் எழ மாட்டேன். இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு காலையில எழுந்துட்டேன். 5:45 கூட எழுந்துட்டேன். ம் 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 ஆமா மேடம், அந்த மாதிரி இருக்கு மேடம். ஓகே ஸ்ரீ, எல்லாம் சரியாயிரும். தேங்க்யூ மேடம். ஓகேங்களா? சரி குருவோட மேடம். அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நீங்க ம் பாட்டுக்கு எப்பவும் போல கேஷுவலா ம் இருங்க. எதையும் சரி பெருசா அலட்டிக்காதீங்க. சரி இப்ப மேடம். என்ன வேலை இருக்குதோ அது ப்ரெசென்ட்டா இதை எப்படி சிறப்பா பண்ணலாம், இது கடவுள் கொடுத்த வேலை, அதை வேலை. நம்ம ம் சிறப்பா பண்ணலாம். எந்த வேலையா ம் இருந்தாலும் சரி அதை சிறப்பா சரி பண்ணுவோம் அப்படின்னு முழு சரி. மனதோட ஆ ஈடுபாட்டோட பண்ணுங்க. சரி அப்படி மேடம். பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரெசென்ட்ல இருப்பீங்க. ஆ ஃபியூச்சர் பத்தியோ பாஸ்ட பத்தியோ உங்களுக்கு பயமே வராது. ஆ அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸிங்கா பண்றப்ப கண்டிப்பா வெற்றியை தான் தேடி தரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். அப்ப சரி. அடுத்தடுத்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அதான் மேடம், அதான் மேடம். உங்களுக்கு பெரிய சக்தி கொடுத்துருக்காங்க மாஸ்டர், அதை பயன்படுத்திக்கங்க. சரி. அதான் நீங்க உண்மையாவே உங்களை இது பார்க்கும்போது ரொம்ப இதாயிடுச்சு மேடம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமா இதே வந்துச்சு மேடம். பார்த்தேன் மேடம் நானு. அது ஒருத்தவங்களுக்கும் அப்படி இறங்கும் விஷயம், அவங்கவுங்களோட தெய்வங்கள் இறங்கும் விஷயம். தெய்வங்க. ம் சரி மேடம்.
ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இறங்கும். குண்டலி மேல எழும்புறப்ப இறங்கும் அது. அப்படிங்களா? ஆமா ஆமா. சரி மேடம். அதுக்குதான் கண்ண மூடி நீங்க டான்ஸ் ஆடுங்க சொல்றது. ஆடணும் மேடம், ஆடணும். நீங்க நல்லா பண்ணீங்க. ஆ எங்களுக்கு நாங்க அதுலயே தானே இருக்கோம். நாங்க ஆ கண்ணை மூணுனாலே தூக்கிடும் எங்களுக்கு. அப்படிங்களா மேடம்? டக்குன்னு போயிருவோம், அந்த ஸ்டேட்க்கு போயிருவோம். சரி, இது போதும் மேடம் எனக்கு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க இனிமேல் இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு கூட யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுவும் ஒரு பதிவு தான். பதிவு. திரும்ப அப்படிங்களா? திரும்ப 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 பதிவை உருவாக்கிட்டே இருப்பீங்க ஆள் மனதுல. அந்த ஆ கஷ்டத்தெல்லாம் விட்டுருங்க. யார் சரி. கேட்டாலும் இந்த மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றேன் ஆமா, மேடம். சந்தோஷமா ம் இருக்கேன், நீங்க நல்லா ம் இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. ம் அப்படி கேட்டு பழகுனீங்கன்னா தான் ஆ உங்களுக்கு அது உள்ளேயே மாறும். அந்த மாறும். உள்தன்மை மாறும். இல்லை சரி யார் மேடம். கேட்டாலும் நம்ம புலம்பிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. அது கரெக்ட் தான் மேடம். ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதோ, நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆள் மனதுல போய் அதுதான் பதிவாகும். ஆள் மனதுல பதிவும். ஆமா, அதனால நீங்க சூப்பரா இருக்கீங்க. நல்லா உங்களுக்கு எந்த இருக்கிறேன் மேடம். பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கீங்க, மனதளவுல ஆரோக்கியமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய குரு கிடைச்சிருக்காரு. அவரோட சரி மேடம். அனுகிரகத்தால எல்லாமே மாறும். ம் சரி மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகேங்க ஸ்ரீ, ஆனந்தமா இருங்க. சந்தோஷமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குங்க மேடம். அந்த பையன் கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவார் மேடம். அந்த பையனே காப்பாத்துறப்ப உங்களே காப்பாத்த மாட்டாங்களா? என்னையும் காப்பாத்துவார் மேடம். கண்டிப்பா எங்க எல்லாரையும் காப்பாத்துவாங்க மேடம். குரு பிளஸ் கடவுள் எல்லாமே எல்லாருக்கும் அனுகூலமா காப்பாத்துவாங்க. அவ்வளவுதான் ஸ்ரீ. ம் குருவோட பாதத்துல நம்ம போய் ம் விழுந்துட்டோம், அவ்வளவுதான். குரு அவ்வளவுதான் நம்மளை மேடம். அவ்வளவுதான். பாத்துக்குவாரு. நான் இனிமேல அடிக்கடி வந்துருவேன் மேடம். நானு ம் எப்படி இருந்தாலும் வந்துருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீங்க 4வது பண்ற சண்டே அங்க நடக்கும். பண்ற அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு அந்த இது உபசரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். உண்மையாவே. பரவாயில்லைங்க ஸ்ரீ. நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். சேவை செய்யறதுக்கு ம் வாய்ப்பு கிடைச்சதுல நீங்களா ஆமா மேடம். வந்ததுனாலதான். உண்மையாவே அந்த உபசரிப்பு, அந்த ரெஸ்பெக்ட் தான் மேடம். பேசுற பேச்சு தான் எல்லாருக்கும் பிடிக்கும் மேடம். உண்மையாவே அங்க. ம் கண்டிப்பா ஸ்ரீ. வாங்க, மாசம் ம் மாசம் வாங்க, கர்மயோகத்துக்கு வாங்க, எங்க மாதிரி வாலண்டியரா வாங்க. ஆ ஓகே ஸ்ரீ. ம் ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே ஸ்ரீ, நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். சந்தோஷம் மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே ஸ்ரீ. என்ன புண்ணியம் செய்தேனோ